இப்படி ஒரு பக்தி படம் வந்து சான்ஸ் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அவங்க குலதெய்வம் தெரியும்? என்ன நீ சுத்தி வந்தாலும் கடைசியில பரபிரமம் சிவம் தான். அப்ப பரமேஸ்வரன் கோபம் வந்து என்ன பண்றாரு, அந்த பன்றிக்குட்டியை பஸ்பம் ஆக்கிட்டார். நீங்க வந்து கேஆர் விஜய் அம்மா ஒரு இன்டர்வியூ எடுங்க. அவங்க திரையரங்குல பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு சாமி வருதுன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சமூக வலைதளத்தில் எப்போ பார்த்தாலும் இவங்க மட்டும்தான் ட்ரெண்டில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து காந்தாரா சாப்டர் 1, ஸோ முன்னாடி காந்தாரா வந்தது, இப்போ காந்தாரா சாப்டர் 1 படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நிறைய நேர்காணலில் வந்து பேசியிருந்தீங்க. அந்த படத்தில் விபத்து அதிகமாக ஏற்படுது. அப்போ சாமியை வச்சு ஏதோ தப்பாக சித்தரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ அதனால எஃபெக்டாக காட்டுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பல்வேறு விமர்சனத்தை வச்சுருந்தீங்க. ஸோ இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ எனக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது படத்தில். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலி வந்து எப்பவுமே வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து ஆன்மீக படங்கள் வந்து எப்பவுமே பேர் எடுத்து வச்சிருக்கு. நம்ம இன்னி வரைக்கும் திருவிளையாடல், கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம் இதெல்லாம் வந்து நிலையான ஒரு இது. யாரை இன்னும் ஒரு 50 வருஷம் இல்லை 100 வருஷம் கழிச்சு அந்த படத்தை வந்து போட்டால் கூட ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆனால் நடுவில் வந்து அந்த இதுவே அப்படியே மாறிடுச்சு. நான் சொல்லணும் அவசியம். எவ்வளோ விஷயங்கள் மாறும்பொழுது அந்த ஒரு பிக்குலியரான ஒரு தெய்வத்து முன்னாடி படம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், ஆர்த்தி எடுப்பாங்களாம், பூ போடுவாங்களாம், அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாங்களாம், எவ்வளோ விஷயம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்தந்த நடிகைகளே. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த கலியுகத்தில் இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தில் ஒரு படம் வந்து ஹைலைட் ஆகுது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சரி. அன்னைக்கு எல்லாருமே பக்தியில் திளைச்சி நின்னாங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் நம்மளோட முன்னோர்கள் சரி, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, தாத்தா பாட்டி சரி, ரொம்ப பக்தியில் திளைச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கா? கிடையாது. எல்லாமே வந்து ட்ரெண்டிங் என்ற பேரில் நம்மளே நம்ம ஐடென்டிஃபிகேஷனை மறந்து போய் இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இந்த டைமில் வந்து இப்படி ஒரு பக்தி படம் வந்து சான்ஸ் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ரியலி ஹாசம். அதாவது வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வரணும், இந்த மாதிரி படங்கள் வந்து வெளியே வரணும். இன்னும் வந்து பக்தியை வந்து இன்னும் வந்து இனி வர சன்னங்களுக்கு வந்து சிறு பிள்ளைகளுக்கும் சரி, இந்த பாதையிலேருந்து வழி மாறி போகிறவங்களுக்கும் சரி, இது வந்து விதைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த குழுவினருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நானும் ஒரு ஆன்மீக பாதையில் வர்றதால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பஞ்சுவர்லி அப்படின்ற ஒரு சாமியை வந்து காந்தாரா படத்தில் வந்து முன் வச்சு இப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு சாமியை வச்சுருந்தாங்க. கடைசியாக வந்து ஈஸ்வரனை காமிச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த சைடில் தமிழ்நாட்டில் சைடில் ஈஸ்வரனோட கதையாக வந்து விநாயகரோட ஒரு கதை ஒன்று இருக்கும், முருகரோட ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்வேறு கதைகள் பார்க்கும்போது இந்த கதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பல இடத்துல கேள்வியாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ஆன்மீக ரீதியாக பல இடங்கள் வந்து ட்ராவல் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதனாலே இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட முன்னே. ஆக்சுவலி வந்து உண்மை பொய்க்கு இந்த பேதமே இங்கே இடம் கிடையாது. சரியா? அதாவது ஜனனம் எடுத்தால் மரணம் கண்டிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கையில் நடுவில் இருக்கிற அந்த பீரியட்ஸ் தான் நம்ம என்ன இங்கே கைங்கரியம் பண்ணுறோம். அதுக்கு தெய்வம் நம்மளுக்கு என்ன வந்து எப்படி நம்ம காப்பாற்ற போகுது, எப்படி நம்ம வந்து அந்த வழிபாடுகளை கொண்டு போகிறது தான் அந்த விதியை. நம்ம வந்து பேஸாகவே வந்து டிஃபைன்டு வெரி கிளியர்லியாக டிஃபைன் பண்ணி வச்சுக்காங்க. நம்மளோட ஆதி முன்னோர்களும் சரி, தெய்வங்களும் சரி, தேவர்களும் சரி, மூவர்களும் சரி, அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க. வெரி கிளியராக மென்ஷன் பண்ணிக்காங்க. அதாவது என்னென்னா, எந்த மனிதர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த பேஸ் யாருன்னா ஆதி மூலம் பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் எப்படி நம்ம வந்து அணுகிறது? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த தெய்வமும் ஈஸியாக போய் பார்க்க முடியுது. என்ன சொல்கிறீங்க? ஆனால் முன்காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே ரொம்ப ட்ராவல் பண்ணி கஷ்டப்படுறீங்க, எல்லாமே போய் தான் ரீச் ஆகிக்குது. பட் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எல்லாமே தெரியுது. பட் ஆனால் எல்லாருக்கும் குலதெய்வம் தெரியுதா? கிடையாது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அவங்க குலதெய்வம் தெரியல. ஸோ குலதெய்வம் தான் ஆணி பேர். ஒரு குலதெய்வம் என்பது நம்ம குலத்தை காக்கிற தெய்வம். நம்மளோட அப்பா, தாத்தா, பாட்டி, முப்பாட்டி, அது மாதிரி இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மங்கள், எத்தனை வருஷங்கள் கடந்து வைக்கும். இந்த பூமி எத்தனை வருஷங்கள் வந்து எத்தனை யுகங்களில் பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? அப்போது நம்ம என்ன புண்ணியம் பண்ணிக்கிறோமோ நம்ம அந்த வயிற்றில் வந்து ஜனனம் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் அந்த பேஸ்,
அந்த பேஸை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். அதனால தான் வந்து இன்னைக்கு எல்லாமே தவறாக போகுது. எப்பவுமே வந்து தெய்வம் வந்து இறைவன் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக சூலத்தோட சிவபெருமான் வந்து நிற்க மாட்டார், கிடையாது. ஒரு தடவையும் ஒரு தவறு நடக்கும் பொழுது பூமிக்கும் சரி இல்லை எங்குமே சரி ஒரு தவறு தெய்வங்கள் ஜனனம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெய்வங்கள் வரலன்னா கூட தெய்வங்களால் அனுப்பிவிட்ட நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு ரிஷிகள், முனிவர்கள், நம்ம வழிபாடு பண்ணுற உக்ரமான தேவதைகள். அம்பாள் வந்து பல அவதாரம் எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தா? சரி, பார்வதியாக வந்து அவள் எல்லாமே சம்காரம் பண்ணிட்டு போகலாமே, இல்லை கரெக்ட் தானே? கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு தெய்வம் துர்க்கையாகவும் காளியாகவும் பகவதியாகவும் என்ன சாமுண்டீஸ்வரியாகவும் ஒரு ஊரில் ஒரு ஸ்தலத்தில் ஒரு நதிக்கரையிலையும் ஒரு பேர் புகழமை எடுத்து இன்னைக்கு எல்லாரையும் நம்மள தான் ஆட்கொண்ட தெய்வம் வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம அதை உணரல. நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கீழே வந்துடும் சொல்லிட்டு அப்போ ஒரு மடத்தரமான ஒரு இதில் நாம் ஒரு மாயையில் இருந்துருக்கிறோம். பட் ஆனால் அது உண்மையே கிடையாது. பூமியை எப்போ ஒருவன் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போதான் தெய்வங்கள் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நரகாசுரன். அந்த நரகாசுரனை வதம் பண்ணதான் இப்போ கிருஷ்ண பரமாத்மனும் அவரோட அம்மா பூமாதேவியும் மறு அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு மனைவியாக வந்து தன் தாயாலேயே மரணம் சொல்லிட்டு வரம் அவருக்கு. கரெக்ட் தானே? அதனால தான் இன்னைக்கு தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த மாதிரி பூமிக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ தெய்வங்கள் இறங்கி வருவாங்க. ஏன்னா அவங்களால படைக்கப்பட்டது. நீ நான் எதுவுமே படைக்கப்படலை, நீ நான் கழிச்சுன்னு தான் இருக்கணும். உண்மையே இல்லையா? இப்போ ஒரு 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 இடம் வாங்குறோம், ஒரு பொருள் வாங்கணும், அங்கே இருக்கிற மரத்தை அழிக்கிறோம், அங்கே இருக்கிற பொருள்களை அழிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற நதிகளை அழிக்கிறோம். ஸோ எல்லாமே இன்னைக்கு அழிச்சு நிற்க சொல்ல தெய்வங்கள் கண்டிப்பாக சும்மா கடைசி ஒரு ஏரியாவுக்கு இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் இருக்காங்க, அந்த சிஎம்ஏ டைரெக்டாக எல்லாத்தையும் பார்க்குறாங்களா? கிடையாது. சிஎம் கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் கேபினெட்ஸில் எப்படி இருக்காங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க மினிஸ்டர் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் கீழே எம்எல்ஏ கீழே எம்சி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிவிஷன் மனிதர்கள் அதை இது பண்ணுறப்போ அப்போ உன்னையும் என்னையும் படைத்து 14 புவனங்களை படைத்து இந்த உலகத்தை சமநிலைக்கு ஆக்கும் பொழுது அப்போ அவள் வந்து எத்தனை பேரை படைச்சிருப்பா, எத்தனை பேரை அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பா, எத்தனை பேர் இப்போ அங்கங்கே போய் நிற்க வச்சு யாரை காப்பாற்றுக்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நம்மளோட சன்னதியை காப்பாற்றுறதுக்கும் நம்ம கூட இருக்கிற ஜீவராசிகளை காப்பாற்றுக்கும் வாயில்லாத பிராணிகளை காப்பாற்றுக்கும் நதிகளை காப்பாற்றுக்கும் மண்ணை காப்பாற்றுறதுக்கும் அம்பாள் வந்து படைச்சிருக்கா. ஸோ அதை வந்து எப்போ நம்ம உணர்றோமே அன்னைக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அன்றைக்கி நம்ம எப்போ உணர்ந்து அந்த நல் வழியை நம்ம போகும் பொழுதுல அந்த கர்மாலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம், தர்மத்தின் வழியே போயிடுவோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணுறோமா? கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே கேள்விகள், எல்லா விஷயத்துலையுமே தவறுகள். நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு புரியவே மாட்டுது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தட்டணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஒரு ஆன்மீக பாதை என்பது எப்படி வேணா போயிடலான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதுதான் இந்த படத்தில் வெரி கிளியர்லி அவங்க டிஃபைன் பண்ணிக்காங்க. என்ன நீ சுற்றி வந்தாலும் கடைசியில் பரபிரமம் சிவம் தான். அவங்க ரொம்ப கிளியர். நீ எத்தனை தெய்வங்கள் வந்தாலும், எத்தனை குலதெய்வங்கள் வந்தாலும், எத்தனை கிராம தெய்வங்கள் வந்தாலும், எத்தனை தேவிகள் வந்தாலும் அது ஃபைனலி எங்கே போய் சேரிடும்? பரபிரமம். அந்த பரபிரமம் தான் பரமேஸ்வரன். அப்போது நம்ம இங்கே இவங்களுக்கு வழிபாடு பண்ணது யாருக்கு போய் சேருது? அந்த பரமேஸ்வரன் தான் போய் சேருது. புரியுதா? அதனால் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இது. என்னால் நிஜமாக சொல்கிறேன், அந்த படம் பார்த்தது எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு பயங்கர வைப்ரேஷன். ஏன்னா என் கூட வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நான் பார்த்தேன், எல்லாரும் பேசுறதை கேட்டேன், நல்ல ஒரு சென்ஸ். ரியலி இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா, ஒரு பன்றி தெய்வத்தை வந்து முன்னாடி வச்சு முன்னிறுத்திருந்தாங்க. இங்கே நம்ம வந்து வராகி அம்மன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. ஸோ அங்கே பார்க்கும்போது மாறுபடும் போது இது எப்படி பார்க்குறீங்க? அன்னை வந்து கருணையை வடிவானவன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுக்காக வந்து இன்னைக்கு இத்தனை தெய்வங்கள் வந்து எல்லா மிருகங்கள் முகமாகவும் மிருகங்கள் வாகனமாகவும் இருக்குன்னா, மனிதர்கள் நம்ம மட்டும் இந்த உலக வரல. கரெக்ட். நம்மளுக்கு மிஞ்சி பண்ண ஒரு 100 வருஷம். பட் ஆனால் இன்னைக்கு சர்க்கம்ஸில் 100 வயசுல யாருமே தாண்டவே இல்லை. எல்லாம் 30 வயசு 40 வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளுமே அவளால் படைக்கப்பட்டது. நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சாதாரணமாகவே நம்ம நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற இடம் எங்கே? கோவிலுக்கு போகணும். இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூட்டு பிரார்த்தனை. அதே மாதிரி வீட்லேயும் வந்து ஒரு விளக்கேற்றி எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து ஒரு ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுதோ ஒரு பூஜைகள் பண்ணும்போது அந்த வீடே வந்து கோவிலாகனு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அனைத்து உலகும் அதிதேவதை பரதேவதை ஜெகன்மாதா அன்னபூரணி அவள் வந்து ஒரு பன்றியை தொடும் பொழுது அதுக்கு எத்தனை சக்தி வரும்? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஒரு நல்ல மனிதனாக இருக்கும் சொல்ல ஒரு பூஜை பண்ண நம்மளுக்கே பக்கத்தில் இருக்க அந்த குட் வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அன்னை அகில உலகத்துக்கும் அன்னை அவள்.
அந்த அன்னை வந்து அந்த ஒரு பன்றிக்குட்டி தொடும்போது அதுக்கு பலவிதமான சக்திகள் தன்னால் வந்து இதாகும். அப்போ அம்பாள் என்ன பண்ண தன்னால் கொண்டு போயிடுறான் மேலே கொண்டு போயிட்டு அது வளர்க்கும் போது அது என்ன பண்ணுது அங்கே கையிலாயிட்டு ஒரு வழி பண்ணுறது போயிட்டு எல்லாத்தையும் முழுங்குது. அப்போ பரமேஸ்வரன் கோவம் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பன்றிக்குட்டியை பஸ்பம் ஆக்கிட்டார். அப்போ அம்பாள் வந்து கருணையை வடிவானவர். நான் என்னை நம்பி தானே அந்த குட்டி வந்தது, இந்த மாதிரி பண்ணுறீங்களா, அது திருப்பி உயிர் கொடுங்க சொல்லிட்டு பரமேஸ்வரன் புனர்ஜென்மம் கொடுக்குறாரு. புனர்ஜென்மம் கொடுத்து என்ன சொல்கிறாரு, நீ திருப்பி பூமிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணையும் அங்கே இருக்கிற மக்களையும் காவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு குலதெய்வங்கள். சரி, ஒரு ஊருக்குமே காவல் தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஏன் வேறுபடுதுன்னா ஒரு விஷயத்துல வந்து தெய்வங்கள் வந்து அப்பப்போ வந்திருக்காங்க, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதனால தான் இன்றைக்கும் வந்து பல கலாச்சாரங்களை நம்ம மறக்கக்கூடாது சொல்கிறோம். சரி, நம்ம வெஸ்டர்னாக மாறலாம், என்ன வேணால் மாடர்ன் ஐஃபை டெக்னாலஜி நம்ம அது தவறே கிடையாது. பட் ஆனால் ஏன் நம்மளோட கலாச்சாரத்துலேருந்து வெளியே வரீங்க தான் கேள்வி. ஸோ ஆன்மீகம் என்பது கலாச்சாரம் தான். அந்த முழுக்கமாக அந்த கலாச்சாரத்தில் நம்ம ஒரு விஷயம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, நம்ம கஷ்டப்படுறோம்னா குலதெய்வத்தை நினச்சி வேண்டுதல் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறோம், அந்த தெய்வங்கள் சொல்லும் பொழுது நம்மளோட முன்னோர்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு ஐதீகம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். அதை வந்து பண்ணும் பொழுது அதை தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம சாமி உருவங்களுக்கு வரும், நிறைய பேருக்கு வரும். அது வரும்போது பம்பையோ உடுக்கையோ இந்த மாதிரி அடிக்கும் போது வர்றது வந்து ஒரு இதுவாக நம்ம வந்து இத்தனை நாளாக கல்ச்சராக வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருந்தோம். இந்த படத்துக்கு போற மக்கள்ல ஒரு சிலருக்கு திரையரங்குல வந்து சாமி வருவது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ரெண்டும் கட்ட விமர்சனமா போகுது. திரையரங்குல பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு சாமி வருதுன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப ஆன்மீக பூர்வமா அந்த படத்தை வந்து உள்வாங்கி பார்த்ததுனால அவங்களுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சரி, ஆக்சுவலி சாமி வந்து ஆடுறது வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஆடுறது நம்ம பார்க்கலாம். ஆதி காலத்துலேருந்து நம்மளோட பூமியில் நம்ம தமிழ்நாட்டை எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து ஒரு குறிமேடே இருந்திருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கருப்பு சாமியோ இல்லை முனீஸ்வரனாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த குறிமேடையில் அந்த குறி வச்சு தான் அந்த கத்தி மேலாம் ஏறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது வந்து புதுசு கிடையாது. பட் ஆனால் என்னென்னா முன்னாடி வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குறிமேடையில் இருக்கிறவங்க ஒரு மேல்மலையிலும் அங்காள பரமேஸ்வரி எடுத்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு மெயினே சாமி ஆட்டம் தான். ஓகே, மருளாடின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி ஆடி தான் அந்த அம்மா எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி பெரியபாளத்து அம்மா கூட பார்த்தீங்கன்னா தீ மிதி சாமி ஆடினா தீ மிதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திரௌபதி அம்மன். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் அது. புரியுது அவங்களுக்கு? ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வெளியேருந்து பார்க்க முடியாது, அவங்க உள்ளேருந்து போய் அதை ரிசீவ் பண்ணும்போது தான் அதோட இன்ப துன்பங்களை நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும். சும்மா வெளியேருந்து நம்ம இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ண சொல்லிட்டு கமெண்ட் பண்ண அது முட்டாள் தரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி இன்னைக்கு தான் இந்த மாதிரி சாமி ஆட்டம் ஆடுறவங்களா கிடையாது. அந்த காலத்துலேருந்தே சாமி இந்த மாதிரி சாமி படம் பார்க்கும் பொழுது தன்னை மீறி மருளாடி இருக்காங்க. நீங்கள் வந்து கேஆர் விஜயா அம்மாவோட இன்டர்வியூ எடுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து எம்டி ராமராவ் அவர் வந்து கிருஷ்ண வேஷம் போடும் பொழுதுலாம் இப்போ பராசரிலேயே அம்மா அரைஞ்சிக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை வந்து அவர் மகாவிஷ்ணுமா வந்து அந்த 7 கதவு திறக்கும் பொழுது அப்படியே கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் இதுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து அந்த டைரக்டரோட பொண்ணு வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி இப்போ சாமி ஆடுறதுக்கு எப்படி சொல்றீங்கன்னா ஒருத்தர் உயிரே போயிடுச்சு சொல்றாங்க அந்த அம்மா. அப்போ அந்த பக்தி நிலை தான், அந்த பக்தி நிலை அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிடையாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அதை வந்து அது அவங்களுக்கு தான் அந்த இதுவே. ஸோ நல்லதும் கெட்டதும் இறைவனோட பாத்திரம் தான். அது நம்ம இது நம்ம வீட்டு முன்னாடி வந்து ஆடலை, நம்ம முன்னாடி ஒரு பக்தியை வந்து அவங்க வந்து அது கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்களுக்கு வெற்றி தான். படத்தை இயக்குனது வெற்றி தான். ஏன்னா கோயிலில் ஆட வேண்டிய அந்த ஆட்டம் கோயிலில் வந்து தான் ஒரு மருள் வரும் பொழுது இந்த சினிமா தியேட்டரில் வரும்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க, அந்த இடத்த வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் கொண்டு வைப்பாங்க. உண்மையா இல்லையா? அது வந்து கண்டிப்பா நான் அது ஒரு சைனா தான் பார்க்குறேன் நான். ஸோ இது தொடர்ந்து பார்க்கும்போது அந்த சாமி அந்த அவங்க ஊரில் வழிபடுற கடவுளுக்கு வந்து ஒரு சில அலங்காரங்கள் வந்து இருக்குது. இந்த படத்தில் வந்து முக்கியத்துவமாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி அலங்கார ரீதியான வந்து சாமியை வந்து கும்பிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய வீடியோக்கள் வந்து வருது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த கெட்டப்பெல்லாம் வந்து அவங்க போட முன்னாடி இருந்தே வழிபட அதை ஒத்துக்க முடியாது. நீங்க வந்து கேரளால கதக் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்தது. நீங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, உங்களை பார்க்க. என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் கோயில் திருவிழாலையுமே வந்து அவங்க வந்து அந்த 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 ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த முகத்தெல்லாம் வரைஞ்சிட்டு பெரிய அந்த ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கர்நாடகாவில் இப்போ எடுத்துக்கா, பட் கேரளாவில் வந்து இது பேஸ் தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ ஒரு
அந்த அந்த இதெல்லாம் வந்து தொடவே முடியாது. அதெல்லாம் அவங்க விரதம் இருந்து காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதை அவங்க வந்து ஏற்றுக்கின்னு அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி அது ரொம்ப அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கும் இந்த கலியுகத்தில் இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியுமா சொல்லிட்டு கேட்குற வரைக்கும் ஒரு ஆச்சரியக்குறி தான் எல்லாமே. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி எங்குது, அந்த சக்தி கிட்ட போகும்போது அது இயக்க வைக்குது நம்மளுக்கு, அவ்வளோதான் சிம்பிள். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் தெரியாததை மக்கள் இன்னைக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணதால அது நல்லா ஹைலைட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பாருங்களேன், இப்போ நம்ம இப்போ கூட தசரா முடிஞ்சுது. இப்போ தசராவில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த தசராவில் அந்த அம்மாவுக்கு வந்து வருஷமெல்லாம் வேண்டுதல் வந்து அந்த ஒரு தசரால சரி பண்ணுவாங்க. அந்த 10 நாள் திருவிழாவில் தான் எல்லாமே வேண்டுதல் செலுத்துவாங்க. எப்படி செலுத்துவாங்கன்னா காளி வேஷம் போட்டு, பிச்சைக்கார வேஷம் போட்டு, அரக்கம் வேஷம் போட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சரஸ்வதி வேஷம், லக்ஷ்மி வேஷம், அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஸ்தலத்துக்குமே ஒரு பலம் உண்டு. அதை நோக்கி நம்ம போகும் பொழுது தான் நம்மளுக்கு நன்மைகள் அடையும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி இந்த விஷயத்துலையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கறதால அது நம்மளுக்கு வேணா புதுசாக தெரியுது, பட் ஆனால் அவங்களுக்கு அது மிக பழமையான ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு இது. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைமை ஒதுக்கி ஸோ ரொம்ப அருமையான ஒரு நேர்காணலை கொடுத்துருந்தீங்க. நாங்கள் படங்களை பார்த்து கேட்டிருந்த கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு வந்து பதில் நேர்த்தியாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ இந்த மாதிரி பல இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? பல்வேறு நபர்களான இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.